ஒரு நாள் பராசரர் காட்டுக்கு போனார். அங்க ஒரு காட்சியை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஆசிரமத்தில் அவர் சீடர்கள் குரு இன்னும் வரலையேன்னு அவரை தேடி போனாங்க. காட்டுல அவர் மயங்கி விழுந்திருந்ததை பார்த்து அவரை ஆசிரமத்துக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அவரை மயக்கம் தெளிவிச்சு எதனால அவர் மயங்கி விழுந்தார்னு விசாரிச்சாங்க. அதுக்கு பராசரர் காட்டுல ஒரு வேடன் முயல் குட்டி ஒன்றை பிடிச்சி சாக்கு மூட்டையில் போட்டு எடுத்துட்டு போனான். அதை பார்த்து அதோட அம்மா முயல் அந்த வேடன் பின்னாடியே ஓடிச்சு. அவன் காலை கெட்டியாக பிடிச்சிட்டு குட்டியை விட சொல்லி கெஞ்சிச்சு. அதை பார்த்து மனசு மாறின வேடன் சாக்கு மூட்டையிலிருந்து முயல் குட்டியை விடுவிச்சான். அதை பார்த்ததும் நான் மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னார். இதுக்கு ஏன் மயங்கி விழணும்னு சீடர்கள் யோசிச்சாங்க. அவங்க யோசிக்கிறத பார்த்ததும் பராசரரே சொன்னார், சரணாகதி எப்படி பண்ணணும்னு யாரும் அந்த முயலுக்கு சொல்லி கொடுக்கல. சரணாகதி செஞ்சா அவங்கள காப்பாத்தியே தீரணுங்கிற நீதியை யாரும் அந்த வேடனுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனாலும் அந்த முயல் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டதும் அந்த வேடன் மனசிறங்கி முயல் குட்டியை விடுவிச்சான். சரணாகதினா என்னன்னே தெரியாத ஒரு முயலுக்கு ஒரு சாமானிய வேடன் இப்படி கருணை காட்டினா சரணாகத வத்சலனான அந்த இறைவன் அவனே கதின்னு உறுதியோடு அவன் திருவடிகளில் சரணடைஞ்சா நமக்கு எவ்வளவு அனுகிரகம் செய்வார். இறைவனோட இந்த கருணையை உணராம இத்தனை காலம் வீணா கழிச்சிட்டனேன்னு வருத்தப்பட்டேன். இறைவன் நம்மளை கைவிடவே மாட்டார், காப்பாத்தியே தீர்வாருங்கிற உறுதி இன்னும் என் மனசுல உதிக்கலையேன்னு ஏங்கினேன். அதனால தான் மயங்கி விழுந்துட்டேன்னு சொன்னார். அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க சீடர்கள். இந்த சரணாகதியை குறிக்கிற மாமியேகம் சரணம் பஜேங்கிற வார்த்தைகள் வைரங்கள்ல ஒப்பிலியப்பனோட வலது கையில மின்றதை பார்க்கலாம். என் ஒருவனையே சரணம் என பற்றுங்கிறது அந்த வைர வரிகளோட அர்த்தம். இதை தான் கிருஷ்ணர் கீதையில் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தில் எல்லா விதமான தர்மங்களையும் கைவிட்டுட்டு என்கிட்ட மட்டும் சரணட, நான் உன்னை எல்லா பாவங்கள்லேருந்து விடுவிக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்லியிருப்பார். சிறைச்சாலையில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் கிருஷ்ணர் பிறந்த உடனே வசுதேவர் கொட்டுற மழையில் யமுனையை கடந்து கோகுலத்தில் நந்தகோபர் வீட்டுக்கு போய் யசோதை கிட்ட அந்த குழந்தையை விட்டுட்டு யசோதைக்கு பிறந்திருந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு திரும்பியும் சிறைச்சாலைக்கு வந்தார். கொட்டுற மழையிலெல்லாம் அமைதியாக இருந்த அந்த பெண் குழந்தை சிறை அறைக்குள்ளே நுழைஞ்ச உடனே அழுதுச்சு. அதை கேட்ட கம்சன் அந்த 8வது குழந்தையை அழிக்க கத்தியை எடுத்துட்டு வந்தார். குழந்தைய காலை பிடிச்சி தூக்கி மேலே வீசினார். கீழே கத்தியை பிடிச்சிட்டு நின்னார். குழந்தை கீழே விழுகுமான்னு பார்த்தார். அந்த பெண் குழந்தை விழுகலை. மூடனேன்னு சொன்னபடி அம்பிகை அங்கே காட்சி கொடுத்தாங்க. உன்னை அழிக்க பிறந்த குழந்தை இன்னொரு இடத்துல வளருது, என்னாலேயே உன்னை சூலாயுதத்தில் அழிக்க முடியும், இருந்தாலும் உன்னை விட்டுடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு கம்சன், உனக்கு தைரியம் இருந்தா என்னோட சண்டை போட பார்க்கலாம்னு சொன்னபடி கதை எடுத்து யுத்தத்துக்கு தயாரானார். அதுக்கு அம்பிகை, நான் உன்னை அழிக்க மாட்டேன், நான் பாலாம்பிகையா அந்த பெண் குழந்தையா இருந்தப்போ நீ செஞ்ச புண்ணியம் என்னை காலை பிடிச்சி தூக்கி எறிஞ்ச, என் கையை பிடிச்சி தூக்கி எறிஞ்சிருந்தா இந்நேரம் நான் உன்னை அழிச்சிருப்பேன். என் காலை பிடிச்சவங்களை அழிக்க மாட்டேன், கொல்லணும்னு நீ என் காலை பிடிச்சிருந்தா கூட காலை பிடிச்சவங்களை கொல்லக்கூடாதுங்கிறது தர்மம், அதனால நான் இன்னைக்கு உன்னை கொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. இதுதான் சரணாகதியோட மகிமை. சரணாகதியில் உள்ள 2 வகை. சரணாகதி அடைஞ்சு உயர்நிலையை அடைஞ்ச மகான்கள், சரணடைஞ்சா நாம் அடைகிற பலன்கள்னு இன்னும் நிறைய இருக்கு. தொடர்ந்து பார்ப்போம்.